இப்போ என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், எப்போ பண்ண போகிறேன், ஒன்றுமே ஒரு கிளாரிட்டியே இல்லை. எல்லாத்தையுமே பண்ணணும் போல தோணுது. இது பார்த்தா இது பண்ணிடலாம் இன்னைக்கு இன்னும் தோணுது, நாளைக்கு பார்த்தா வேற ஒன்று பண்ணலாம்னு தோணுது. அப்படி தொடர்ந்து ஒவ்வொன்று எண்ணங்கள் வந்துட்டே இருக்கிறதால எதுன்னு என்னால் இன்னும் தீர்மானமாக சொல்ல முடியல. ஹே கைஸ், நான் உங்கள் ஃபேட்மேன் கிரிப்டோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து கொஞ்சம் மென்டர்ஷிப்பில் பிஸியாக இருந்தேன். அந்த கேப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஐ ட்ரெண்ட் வந்து பயங்கரமாக வந்துச்சு. ஓகேவா, இந்த சீசனுக்கு ஏஐ வந்து ஒரு மினி ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போன சீசனில் மெட்டாவர்ஸ் வந்து எப்படி ட்ரெண்ட் ஆச்சு. மெட்டாவர்ஸுங்கிறது ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கிற ஒரு டெக்னாலஜி. அதாவது அதெல்லாம் 10 வருஷம் தாண்டினா தான் அது வந்து அந்த ரியாலிட்டி ஃபீல் கொடுக்குற ஒரு டெக்னாலஜி. அது வரைக்கும் அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லேயே தான் இருக்கும். பட் அந்த டெக்னாலஜி எப்படி 2021 ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்குங்கிற ஒரு கம்பெனி மெட்டாங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்ததுனால ட்ரெண்ட் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக இந்த ChatGPT வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஏஐல அவங்களோட ஃபோக்கஸ் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட், கூகுள், எல்லா கம்பெனியுமே அவங்களோட ஃபோக்கஸை ஏஐக்கு மூவ் பண்ணுறாங்க. நிறையா பேர் காசு கொண்டு போய் ஏஐல கொட்டுறதுனால ஏஐ காயின்ஸ் எல்லாம் நல்லா பம்ப் ஆகுது. ஓகேவா, அந்த மாதிரி ஹைப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து பிக் பண்ணி ஒரு 4லேருந்து 5 ஏஐ காயின்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, ஏன் இந்த காயின் சூஸ் பண்ண அப்படிங்கிற ஒவ்வொருத்துக்கும் ரீசன்ஸ் சொல்கிறேன். முதல்ல என்னென்னா அலித்தியா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் லிக்விட் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா, இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒன்லைனராக உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த டிஜிட்டல் மீடியா இருக்குல்ல, இந்த என்எஃப்டி, வீடியோ, இமேஜ், இந்த டிஜிட்டல் மீடியாவில் ஏஐ கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதாவது நீங்கள் டிஜிட்டலில் என்எஃப்டி வச்சுருப்பீங்க, அது வச்சுருப்பீங்க, இது வச்சுருப்பீங்க. அந்த டிஜிட்டலில் ஒரு ஏஐ கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதுதாங்க இந்த ப்ராஜெக்டோடைய ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா, அதுதான் இவங்களுடைய மேஜர் நோக்கமும். இந்த டிஜிட்டல் என்எஃப்டி அண்ட் மீடியா இந்த ஸ்பேஸில் நான் வந்து ஏஐ கொண்டு வந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அதுதான் இன்டெரக்டாக அவங்க ட்ரை பண்ண பார்க்குறாங்க. அப்போது இந்த இதுக்கு ஏஐக்கு ஏற்ற விஷயங்கள் இவங்க வந்து கொஞ்சம் அச்சீவ் பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்து ஹேக் அண்ட் டோக்கன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக ஏஐ ப்ராஜெக்ட் கிடையாது. இது வந்து ஒரு செக்யூரிட்டி பேஸ்டு ப்ராஜெக்ட். இந்த செக்யூரிட்டிக்கு வரக்கூடிய அந்த சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் இது. அப்புறம் ஏன்டா நீ இதை வந்து ஏஐக்கு கொண்டு வர அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏஐ அப்படின்னா நீங்கள் என்னென்னு முதல்ல சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. ஏஐ அப்படின்னா அதுவும் நம்மளை மாதிரி சிந்திக்கிறதுக்கு முதல்ல அதுக்கு நீங்கள் என்ன தரணும்? டேட்டா தரணும். ஒரு ஏஐனா அதுக்கு டேட்டா இருக்கணும். அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஏஐ ப்ராஜெக்ட் கிடையாது, டேட்டா பேஸ் பண்ண ப்ராஜெக்ட் தான் நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணணும். அப்போது ஹேக் அண்ட் ஏஐ இந்த ப்ராஜெக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸு. அந்த சைபர் செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணுறாங்க, ஏஐ கொஞ்சம் யூஸ் பண்ணி அந்த சைபர் செக்யூரிட்டி, அந்த க்ளவுட் பேஸ்டு செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்க்கு. ஓகேவா, அதுதான் இவங்களுடைய யூட்டிலிட்டி, இந்த ஹேக் அண்ட் டோக்கனோடது. ஓகேவா, இந்த காயினில் நீங்கள் கொஞ்சம் காசு தான் வாங்கணும், நிறைய காசுக்கு வாங்கி லாஸ் பண்ணாதீங்க. டிசிஏ பண்ணுறா இருந்தால் -50% ஆனால் மட்டும் டிசிஏ பண்ணுங்கள், ஏன்னா அது லோ மார்க்கெட் கேப் காயின். ஓகேவா, சரி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 2வது டோக்கன். 3வது டோக்கன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா Redway.ai. இந்த காயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் தான் லான்ச் ஆச்சு, கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஓகேவா, Redway.ai. சரி, இந்த காயினை நான் ஏன் வாங்க சொன்னால் ஒரே சிங்கிள் ரீசன் தாங்க, இந்த காயினுடைய பார்ட்னர்ஷிப்பு. அதை தாண்டி இதில் பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நான் உங்களை ஏமாற்ற விரும்பலை. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக இப்போ ஒரு காயின் ட்ரெண்ட் ஆச்சுல, சிங்குலாரிட்டி நெட்டு, அதை ஏஜிக்ஸ்னு, அந்த காயின் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க இந்த காயின் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கனால என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேபி அடுத்த மறுபடியும் 1 செகண்ட் இந்த ஹைப் கிரியேட் ஆச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதாவது இவங்க சட்டுன்னு ஏமாத்திட்டு போகிற ப்ராஜெக்ட் இல்லை, ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் அது உண்மையாக வருமானு நமக்கு தெரில. ஓகேவா, ஸோ இந்த ரெஜுவே ஏஐ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஏஐ ப்ராஜெக்டாக இருக்குது. அதாவது இது வாங்குகிற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சிங்குலாரிட்டி நெட் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கதா, அதை தாண்டி இந்த ப்ராஜெக்டில் ஆகோன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசாக இந்த விஷயமும் கிடையாது. அதை ஹானஸ்ட்டாக நான் சொல்லிட்டேன். அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக் டேட்டா ப்ரோட்டோகால். இந்த ப்ராஜெக்ட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஓரளவு பிடிச்சிருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, ஏஐ அப்படின்னா ஏஐ வந்து பிளாக் செயினில் கொண்டு வரது கஷ்டம். ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது வேறு கண்டென்ட்டு, பிளாக் செயினுங்கிறது வேறு கண்டென்ட்டு. நீங்கள் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ண முடியாது. ஏஐங்கிற கான்செப்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட், பிளாக் செயினுங்கிற கான்செப்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் எல்லா டெக்னாலஜி கொண்டு வந்து பிளாக் செயினில் புகுத்தோம்னா அது பாசிபிளே கிடையாது. அப்போ பிளாக் செயினுக்கும் ஏஐக்கு என்ன சம்மந்தம்னா டேட்டா பேஸ் பண்ணுறது தான்
பிளாக் செயின். அப்போ அந்த பிளாக் செயினில் டேட்டா ப்ராஜெக்ட் என்ன இருக்கோ அதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிக் டேட்டா ப்ரோட்டோக்கால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ் ஆகுது. இவங்க வந்து இந்த என்ன பண்ணுறாங்க, இந்த கிரிப்டோக்கான ப்ரைஸிங்லாம் இருக்குல்ல, அந்த கிரிப்டோக்கான அதாவது கிரிப்டோ லிக்விடிட்டி பூல்ல ப்ரைஸிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஃப்யூச்சரில் வந்து டீசென்ட்ரலைசேஷன் மார்க்கெட், என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் இதுதான் ஃப்யூச்சர். அப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் கரெக்டாக வைக்கணும். அந்த ப்ரைஸிங்க்கு ஹெல்ப் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் இந்த பிக் டேட்டா ப்ரோட்டோகால். ஓகேவா? அதனால இந்த ப்ராஜெக்ட் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டியா. டியா வந்து ஏஐ ப்ராஜெக்டான்னு கேட்டால் கிடையாது. அப்புறம் ஏன்டா இதை போய் வாங்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கிராஸ் செயின் ப்ராஜெக்ட். அதாவது ஆரக்கிள்னு சொல்லுவாங்களே, அதான். அதாவது வெளி உலகத்துக்கும் நீங்கள் வந்து பிளாக் செயினுக்கும் டேட்டாவை கொண்டு போகிற ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். ஓகேவா? வெளி உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் பிளாக் செயின் கொண்டு போகிற ப்ராஜெக்ட் தான் இந்த டியா ப்ரோட்டோகால். அப்போது இந்த டியா ப்ரோட்டோகாலில் வேறு என்னதான் யூஸ் கேஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்டை காமிக்கிறேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் ஆப், அவங்களோட ஆப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இவங்க வந்து சேம் அதே தான். அந்த பர்டிகுலர் காயின்ஸு இந்த டேட்டாக்கான ப்ரைஸ் ஃபீடை எடுக்கிறாங்க. இப்போ ஒரு என்எஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த என்எஃப்டியோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அக்யூரேட்டாக, அது எந்தெந்த இடத்துலேருந்து டேட்டா எடுக்கிறாங்க. நீங்கள் ஏஐ ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல டேட்டா ப்ராஜெக்ட்டை சூஸ் பண்ணீங்க. ஏஐ ப்ராஜெக்ட்டை சூஸ் பண்ணாதீங்க. அந்த கான்செப்டை படிங்க. ஏஐ அப்படின்னா என்ன? டேட்டா கொடுத்தா சிந்திக்கும். அப்போ டேட்டா எங்கேருந்து வரும்? அந்த டேட்டா ப்ராஜெக்ட் போய் நீங்கள் பை பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பிளாங்காக ஏஐ ப்ராஜெக்ட் பை பண்ணீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் தாண்டி ஏஐல ஒன்றுமே இல்லை. சிங்குலாரிட்டி நெட்டு, அப்புறம் வேறு இன்னொன்று தான் இருக்குது. அதை தாண்டி வேறு ஏஐ ப்ராஜெக்டே கிடையாது. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அடுத்த கடைசி என்ன ப்ராஜெக்ட்னா செயின் லிங்க். செயின் லிங்க் வந்து ஏஐ ப்ராஜெக்ட் கிடையாது தான், ஆனால் இது டேட்டா ப்ராஜெக்ட். அதனால நான் வச்சுக்கோங்க, நான் ஏஐ ப்ராஜெக்ட் சொல்லி உங்ககிட்ட அது விற்கலை. இது ஒரு டேட்டா ப்ராஜெக்ட், டேட்டா பேஸ் பண்ண ப்ராஜெக்ட். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன பண்ணுவாங்க, பிளாக் செயின் கூட ரியல் டைம் டேட்டாவை, ரியல் வேர்ல்டு டேட்டாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் தாங்க நம்ம செயின் லிங்க். ஓகேவா? சிம்பிளாக சொல்லலாம், பிளாக் செயினை ரியல் வேர்ல்டு கூட லிங்க் பண்ணுறதுக்கான பிரிட்ஜ் ஆக்டர் ப்ராஜெக்ட் தான் நம்ம செயின் லிங்க். ஸோ இது வந்து ஒரு டேட்டா ப்ராஜெக்ட், இது ஏஐ ப்ராஜெக்ட் கிடையாது. மற்ற எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஓரளவுக்கு ஏஐ கூட சம்மந்தப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக இந்த ஆர்டிஃபிஷியல் லிக்விட் இன்டெலிஜென்ஸு, ஹேக்கன் டோக்கன், அப்புறம் ரெஜுவே ஏஐ, இதுதான் நான் இப்போ வாங்கியிருக்க டோக்கன்ஸு. டியா பிக் டேட்டா ப்ரோட்டோக்காலும் இன்றைக்கி போய் வாங்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் சூஸ் பண்ண ஏஐ காயின்ஸு இந்த சீசனுக்கு இது தான். அடுத்து ட்ரெண்டிங்காக வேறு ஏஐ காயின் வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். பட் ஏஐ காயின்ஸ் பை பண்ணும்போது ஏஐ ஃபோக்கஸ் பண்ணாமல் டேட்டா ப்ராஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏஐன்னு ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டேட்டா ப்ராஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டா ப்ராஜெக்ட் தான் பம்பாச்சு, ஏஐ ப்ராஜெக்ட் பம்பால. ஒழுங்காக நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஐ விட டேட்டா ப்ராஜெக்ட் தான் உண்மையாக பம்பாச்சு. ஏஐன்னு பேர் வச்சு டம்மி ப்ராஜெக்ட் பம்ப் ஆச்சுன்னே சொல்லலாம் தவிர ஏஐ காயின்ஸ் எதுவுமே பம்ப் ஆகல. உண்மையாக பம்ப் ஆன காயின்ஸ் இல்லை, டேட்டா ப்ராஜெக்ட் காயின்ஸ் தான். ஜிஆர்டி, ஓஷன், இதெல்லாம் ஏஐன்னு சொல்லி அவங்க விற்கல, டேட்டான்னு சொல்லி விற்ற காயின்ஸ். ஓகேங்களா? அதனால் ப்ராப்பராக படிச்சுட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க. கீழே நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்போம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.